السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الإنسان لفي خسر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்மாவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்மா தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஜும்மாவுடைய ஒரு அங்கமாக திகழ்கின்ற இந்த ஜும்மா உரையை செவிமடுத்து விழிப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்மாவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது நாம் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமான, நாம் அதிகம் ஓதுகின்ற, பிறர் ஓத கேட்கக்கூடிய அத்தியாயமாகிய குர்ஆனுடைய 103வது அத்தியாயத்திலே இடம்பெறக்கூடிய சூரத்துல் அஸ்ருடைய 2வது வசனத்தை தான் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டினேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனத்தின் வாயிலாக குறிப்பிடுகிறான், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். பொதுவாக நஷ்டம் என்பது, இழப்பு என்பது, கை சேதம் என்பது, கை விரிப்பு என்பது, எதுவும் இல்லாமல் போவது என்பது மனிதர்களுக்கு பிடிக்காது. மனிதர்கள்ல எந்த சாராராக இருக்கட்டும், நான் நஷ்டத்தை விரும்புறேங்க, நான் கஷ்டப்பட நேசிக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரையும் பார்க்க மாட்டீர்கள். யாரையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்திருக்க மாட்டோம், பார்க்கவும் முடியாது. ஆக மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் நஷ்டத்திற்கு, கஷ்டத்திற்கு அஞ்சக்கூடியவனாக, அதை விரும்பாதவனாக, கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு ஆசைப்படக்கூடியவனாக, அதற்காக முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருவசனத்திலே என்ன சொல்றான்? இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அப்படி அல்லாஹ் சொல்லல, ரொம்ப உறுதிப்பட சொல்றான். இன்சானு ஃபீ ஹுஸ்ரின்னு அல்லாஹ் சொல்லல, இன்னல் இன்சான, நிச்சயமாக இந்த மனிதன் லஃபீ ஹுஸ்ரின், நஷ்டத்தில் தான் இருக்கிறான். நஷ்டத்திலே தவிர வேற எதிலையும் அவன் இல்லை, நல்லதிலே இல்லை, லாபத்திலே இல்லை, அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடியவனாக இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிப்பட சொல்கின்றான். அந்த வசனமே இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ரின் என்பது உறுதிப்பட சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்றாலும் கூட அதன் மீது இன்னும் உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்துகின்றான். மனிதன் கண்டிப்பாக நிச்சயமாக நஷ்டத்தில் தான் இருக்கிறான். என்ன ஆதாரம் தெரியுமா? அதற்குரிய சான்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமர்ப்பிக்கின்றான். அதற்கு முந்தைய வசனம் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் என்று காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு காலத்தை இந்த மனிதனுடைய நிலைக்கு சாட்சியாக ஆக்கி எடுத்து சொல்லக்கூடியதை நாம பார்க்கலாம். இப்போ வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி நாம சத்தியம் செய்யலாமான? சத்தியம் செய்யக்கூடாது. நாம் ஒரு விஷயத்தை உறுதிபட சொல்ல விரும்புகிறோம், அதற்கு சத்தியம்தான் கை கொடுக்கும் என்று சொன்னால் லா தஹ்லிஃபு இல்லா பில்லா, அல்லாஹ்வை தவிர யார் மீதும் நாம் சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நான் சத்தியம் செய்ய வேண்டுமே தவிர குர்ஆனின் மீதோ, அம்மாவின் மீதோ, அத்தாவின் மீதோ, தாத்தாவின் மீதோ, பாட்டனார் மீதோ யார் மீதும் நாம் சத்தியம் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வாயிலாக நமக்கு தெளிவாக கோடிட்டு வழி காட்டுகிறார்கள். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த விதிகளுக்கும் அப்பாற்பட்டவன்.
எந்த விதியும் படைத்த இறைவனாகி அல்லாஹ்வை கட்டுப்படுத்தாது. அப்படிப்பட்ட எல்லா விதிகளுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் வாயிலாக பல விஷயங்கள் மீது சத்தியம் செய்கிறான். காலத்தின் மீது சத்தியம், சூரியன் மீது சத்தியம், அதனுடைய ஒளிக்கதிர் மீது சத்தியம், நட்சத்திரத்தின் மீது சத்தியம், சந்திரன் மீது சத்தியம், இரவின் மீது சத்தியம், பகலின் மீது சத்தியம், தூதரே உங்களுடைய ஆயுள் மீது சத்தியம் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான். இதை நாம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய சிறப்பை விளங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். அது எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த படைப்புல, அந்த காரியத்துல அது கரெக்டா இருக்கிறது. அந்த காரியத்தை அனுபவிக்கக்கூடிய நீங்க சரியா இருக்கிறீங்களா என்பதை கேட்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான். அந்த விதத்திலே இந்த குர்ஆனுடைய 103வது அத்தியாயம் சூரத்துல் அஸ்ரில் இடம்பெறக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலே வல் அஸ்ரு, காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப காலம் என்றால் என்ன, அதை விளங்கணும். நம்ம மனிதனுடைய நஷ்டத்தை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், எந்த காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறானோ அந்த காலம் என்பது என்ன? காலம் என்பது நாம் அனுபவிக்கக்கூடிய நேரங்களும் நாட்களும் தான் காலமாக இருக்கிறது. நாம் அனுபவிக்கிறோம் பாருங்க, இந்த செகண்ட், ஒவ்வொரு நொடி பொழுதுகள், அந்த ஒவ்வொரு நொடி பொழுதுகளும் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்கள், ஒவ்வொரு நிமிடமும் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மணித்துளிகள், ஒவ்வொரு மணித்துளிகளும் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்கள், அதுல இரவு இருக்கிறது, பகல் இருக்கிறது. அதற்கடுத்து ஒவ்வொரு நாட்களும் அமைந்திருக்கக்கூடிய வாரம், அந்த வாரத்திலே வாரம் அமைந்திருக்கக்கூடிய மாதம், மாதங்கள் அமைந்திருக்கக்கூடிய வருடம், வருடங்கள் அமைந்திருக்கக்கூடிய நூற்றாண்டு, நூற்றாண்டுகள் அமைந்திருக்கக்கூடிய மில்லினியம், அதாவது 1000 ஆண்டுகள். இப்ப நாம கிபி, அதாவது கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு உள்ள அந்த காலகட்டத்திலே 3வது மில்லினியத்துல நாம் அனைவரும் இருக்கின்றோம். அதாவது 3வது 1000 வருடத்திலே 21வது நூற்றாண்டின் இந்த நூற்றாண்டுக்கு சொல்வார்கள் 21st century. ஆக அந்த அடிப்படையிலே கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு எப்பிருந்து இவன் வரலாறுகளை பதிவு செய்கின்றானோ அங்கிருந்து இதுவரைக்கும் 2024 நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். ஆக இந்த வருடங்கள் என்பது, அதாவது 1000 வருஷம் மில்லினியம், அதற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய செஞ்சுரி, அதற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய வருடம், அதற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய மாதங்கள், அதற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய வாரங்கள், அதற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய நாட்கள், அந்த நாட்களுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய மணித்துளிகள், அந்த மணித்துளிகளுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய நிமிடங்கள், அந்த நிமிடத்திற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய செகண்ட், இவ்வளவுதான் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆய்வு இன்னும் சென்று இருக்கிறது. அந்த செகண்டுக்குள்ள மில்லி செகண்ட் இருக்கிறது, அந்த மில்லி செகண்டுக்குள்ள மைக்ரோ செகண்ட் இருக்கிறது, மைக்ரோ செகண்டுக்குள்ள நேனோ செகண்ட் இருக்கிறது. இவ்வளவெல்லாம் மனிதர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை படைத்திருக்கிறானோ அதை இவ்வளவு விரிவாக கண்டறிந்திருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு செகண்டுக்குள்ள மில்லி செகண்ட் இருக்கிறது, மைக்ரோ செகண்ட் இருக்கிறது, நேனோ செகண்ட் இருக்கிறது, நிமிஷம் இருக்கிறது, நாள் இருக்கிறது, மாசம் இருக்கிறது, வருஷம் இருக்கிறது, நூற்றாண்டு இருக்கிறது, 1000 வருஷம் இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு எப்படி ஏற்படுகிறது அதையும் கவனிக்கிறோம் இல்லையா? எப்படி ஏற்படுகிறது? இந்த பூமியினுடைய சுழற்சியை கொண்டு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமி என்பது தன்னைத்தானே சுத்துது, அதனால இரவு பகல் மாறி மாறி வருகிறது. இந்த பூமிக்கு இன்னொரு இயக்கம் இருக்கிறது, அது சூரியனை சுற்றி வலம் வரக்கூடியதாக இருக்கிறது. சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வலம் வருகிறது. அதே விதமா இந்த சூரியன் தான் குடும்பத்தை இழுத்து கொண்டு ஆகாயத்திலே பால்வழி அண்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இவைகளை கொண்டெல்லாம் நமக்கு காலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய சுருக்கமான ஒரு கணக்கை பாருங்களேன். நம்மளாம் அந்த கணக்கெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறோம். நாம எவ்வளவு சாப்பிட்டோங்கிறது கூட நம்முடைய கணக்கில இல்லாத இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம கணக்கு பார்ப்போமா? சிந்திக்கணும். ஆக இந்த பூமி தன்னைத்தானே சுத்துற காரணத்தினாலதான் இரவு பகல் மாறி மாறி வருகிறது. நேற்று வியாழக்கிழமையா இருந்தது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா உள்ளது, நாளைக்கு சனிக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. எப்படி மாறவிருக்கிறது என்று சொன்னால் இந்த பூமி தன்னைத்தானே சுத்துற காரணத்தினால்தான். எவ்வளவு வேகத்துல சுத்துகிறது? ஒரு செகண்டுக்கு ஒரு நொடி பொழுதுக்கு 1/2 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நிமிஷத்திற்கு 28 கிலோமீட்டர்,
ஒரு மணி நேரத்திற்கு 1675 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பயணிக்கும்? ஒரு நாளைக்கு நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு கேட்டா 40,200 கிலோமீட்டர். 40,200 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு என்றால் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு, ஒரு வருடத்திற்கு எவ்வளவு? வெறும் இந்த பூமி தன்னை தானே சுற்றக்கூடியது. அதற்கடுத்து இந்த பூமிக்கு இன்னொரு இயக்கம் இருக்கிறது. அது சூரியனை சுற்றி வலம் வர வேண்டும். சூரியனை சுற்றி வலம் வந்தாதான் இது வெயில் காலம், அடுத்து இது மழை காலம், அதற்கடுத்து இது குளிர்காலம், இலையுதிர் காலம், இது வசந்த காலம். எப்படி இந்த பருவங்கள் எல்லாம் மாறுகிறது என்றால் இந்த பூமி சூரியனை சுற்றி வலம் வருகிற காரணத்தினால்தான். எப்படி சுற்றி வலம் வருகிறது? ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்திற்கு 1800 கிலோமீட்டர் என்று சொன்னால் அதை நீங்க 60ல வகுத்து பாருங்க. 60ல வகுத்தீர்கள் என்றால் என்ன நம்பர் வருதோ அவ்வளவு நம்பர்ல இந்த பூமி என்பது அவ்வளவு பாரம் கொண்டது. எல்லா நகரங்களும், எல்லா கண்டங்களும், எல்லா கடலும் இந்த பூமியில தான் அமைந்திருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நிமிஷத்திற்கு 1800 கிலோமீட்டர் வேகத்திலே இது செல்கிறது. நிமிஷத்திற்கு 1800 கிலோமீட்டர் என்றால் ஒரு மணி நேரத்திற்கு 1,08,000 கிலோமீட்டர் வேகத்திலே செல்கிறது. 1,08,000 கிலோமீட்டர் பெர் அவர் என்று சொன்னால் பெர் டே ஒரு நாளைக்கு எவ்வளோ, ஒரு மாசத்திற்கு எவ்வளோ, ஒரு வருஷத்திற்கு எவ்வளோ, அப்படி மல்டிபிள் பண்ணி நாம பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய எவ்வளவு நியாமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே விதமாக இந்த சூரியனும் இன்ன பிற கோள்களும் அமைந்திருக்கக்கூடிய இந்த சூரியன் இருக்கிறது. இந்த சூரியனுங்கிறது எவ்வளவு தெரியுமா? இந்த பூமியினுடைய சுற்றளவு 40,000 கிலோமீட்டர் என்று சொன்னால் சூரியனுடைய சுற்றளவு பெருமானம் என்பது 13,91,000 என்று அறிவியல் சொல்கிறது. 13,91,000 என்றால் நம்ம பாஷையில நம்ம புரிஞ்சுக்கணும்னா இம்மாம் பெரிய பூமி இருக்கிறது. இந்த பூமியில ஒரு 35 பூமியை கொண்டு போய் சூரியன்ல அடைக்கிறோம். அவ்வளவு பெரியது. அவ்வளவு பெரிய சூரியன் தன்னுடைய கோள்களை இணைத்துக் கொண்டு பிணைத்துக் கொண்டு பால்வெளி அண்டத்திலே செல்கிறது. ஒரு செகண்டுக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில். செகண்டுக்கு 250 கிலோமீட்டர் என்று சொன்னால் ஒரு நிமிஷத்திற்கு 15,000 கிலோமீட்டர் வேகம். ஒரு மணி நேரத்திற்கு 9 லட்சம் கிலோமீட்டர். நம்ம எல்லோருக்கும் கால்குலேட்டர் இருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு 9 லட்சம் கிலோமீட்டர் பால்வெளி அண்டத்திலே பயணிக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய காலி இடம் இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த கணக்கினுடைய எந்த ஒரு விஷயத்தையாவது நாம பிறந்ததில் இருந்து இப்ப வரைக்கும் என்னைக்காவது அனுபவித்து இருக்கிறோமா? இல்ல. ஏன் அனுபவிக்கல? அவ்வளவு ரெகுலரா அமைத்திருக்கிறான். அவ்வளவு ரெகுலராக இருக்கிறது, அவ்வளவு யூனிஃபார்மாக இருக்கிறது, அவ்வளவு ஸ்மூத்தாக இருக்கிறது. அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் இந்த பேரண்டம் என்பது அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கிறது, ரெகுலராக இருக்கிறது, யூனிஃபார்மாக இருக்கிறது என்ற காரணத்தினாலதான் நாம எதையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு. அதெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, இந்த பூமியை ஒரு தொட்டிலாக உங்களுக்கு ஆக்கவில்லையா? தொட்டில குழந்தைய போடுறோம், ஆட்டி விடுறோம், எந்த சிரமமாவது அதற்கு இருக்குமா? வெளியே இருக்கும் போதாவது கஷ்டம் இருக்கும், வெளியே இருக்கும் போதாவது சிரமம் இருக்கும். தொட்டில படுக்கிற குழந்தைக்கு சிரமமா? இல்லை. அல்ல அந்த மாதிரி தொட்டில மாதிரி வச்சு ஆட்டி கொண்டிருக்கிறான். அலம் நஜ்அலில் அர்த கிஃபாத்தா, இந்த பூமியை அரவணைக்க கூடியதாக உங்களுக்காக நாம் ஆக்கவில்லையா? அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். எந்த சூரியன் இழுத்து பிடித்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, எந்த பூமி என்பது தன்னை தானே சுற்றுகிறதோ, எந்த பூமியினுடைய சுழற்சியை கொண்டு இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கிறதோ, அது பெருசா? அந்த பூமியில வாழுகின்ற நாம பெரியவர்களா? அது கடினமானதா? நாம கடினமானவர்களா? சிந்திக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வல் அஸ்ரு, காலத்தின் மீது சத்தியம்னு அல்லாஹ் சொல்றானே. இத்தனை இயக்கங்களை கொண்டுதான் காலம் வருகிறது. இதோ முதல் 1000 வருஷம், 2000 1000 வருஷம், இன்னைக்கு 21வது நூற்றாண்டில நாம் இருக்கிறோம், 2024 நாம் இருக்கிறோம். எப்படி இந்த கணக்கெல்லாம் வருது? இம்மாம் பெரிய இயக்கம் இருந்தால் தான் இந்த கணக்கெல்லாம் வரும். ஆக அப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த பூமியை இயக்குறானோ, எந்த பூமி இயங்குகிறதோ,
எந்த சூரியன் இயங்குகிறதோ, இன்ன பிற கோள்கள் இயங்குகிறதோ, அது கடினமானதா நாம கடினமானவர்களா? அது பெரியதா நாம பெரியவர்களா? அதுதாங்க கடினமானது. இந்த பூமி கடினமானது, சூரியன் கடினமானது, இந்த பூமியை மையமாக வைத்து சுற்றி வருகின்ற சந்திரன் கடினமானது, எல்லா கோள்களும் கடினமானதாக இருக்கிறது. அதற்கு முன்னால அவ்வளவு கடினம் நாம கிடையாது, அவ்வளவு பெரியவர்கள் நாம இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவைகளை படைத்து அம்மா பெரியதாக இருக்கிறது. ஒரு சூரியனிலிருந்து வருகின்ற அந்த ஒளி எவ்வளவு பெரியது தெரியுமா? 10 கோடி வருகிறது என்று சொன்னால் இந்த பூமியாலும் இன்ன பிற கோள்களாலும் தடுக்கப்படக்கூடியது ஒரே ஒரு மடங்கு தான். மீதி உள்ள 9,99,99,999 பங்கு விண்ணிலே பரவி விடுகிறது என்று சொன்னால் எவ்வளவு வெளிச்சம் அதில் இருந்து. அந்த சூரிய ஒளியை கொண்டுதானே இன்னைக்கு சூரிய மின்சாரம் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறான். சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்படி கட்டுப்படுகிறது. இந்த பூமி ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, ஒரே ஒரு செகண்ட் கூட தன்னுடைய அந்த இயக்கத்தை நிறுத்தும் என்று சொன்னால் மிகப்பெரிய பின்விளைவுகள் ஏற்படும். ஆதாரம் சொல்ல வேண்டுமா? 2004 ஒரு பெரிய பூகம்பமும் சுனாமியும் வந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் மாசத்துல தான் வந்து நினைக்கிறேன். ஆக அந்த சுனாமியுடைய சமயத்துல மிகப்பெரிய பூகம்பம் வந்த காரணத்தினால இந்த பூமி தன்னைத்தானே சுத்துத. அதனுடைய இயக்கத்திலே ஒரு செகண்ட்ல 10 லட்சத்துல ஒரு மடங்கு ஒரு அந்த சீராக இருந்தது. அதுல ஒரு சிதைவு ஏற்பட்டது. அந்த சிதைவுடைய பாதிப்பு தான் இன்னைக்கு பெரிய அளவிற்கு கிளைமேட் சேஞ்சிங் எல்லாம் இருக்கிறத. மழை பெஞ்சு அப்படி பெய்யுது, வெயில் அடிச்சு அப்படி அடிக்குது, குளிர்னா அப்படி. இதுக்கெல்லாம் அதனுடைய பிரதிபலிப்பும் தான் என்று அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு சீராக இந்த இயக்கங்கள் இருக்கிறது. ஆக இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த இயக்கம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இயக்கங்களை கொண்டுதான் நமக்கு காலத்தை நம் மீது வர வைக்கின்றான். இரவை அனுபவிக்கின்றோம், பகலை அனுபவிக்கின்றோம், பகலிலே உழைக்கின்றோம். ஆக இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள், இவ்வளவு கடினமான விஷயங்கள் நம்மள மாதிரி உயிர் பூமிக்கு இல்லை, நம்மள மாதிரி உயிர் சூரியனுக்கு இல்லை, சந்திரனுக்கு இல்லை, இன்னும் பிற கோள்களுக்கு இல்லை. அதே விதமாக நம்மள மாதிரியான அறிவு சிந்தனை என்பது அவைகளுக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவைகளை விட மேம்படுத்தி நம்முடைய கரத்திலே இந்த பூமியினுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், உடலை கொடுத்திருக்கிறான், உயிரை கொடுத்திருக்கிறான். அதை விட மேலாக அல்லாஹ் புத்தியை, சிந்தனையை, மண்டையை, மூளையை கொடுத்திருக்கிறான். அதை பயன்படுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம இருக்கிறோமா? இதாங்க சிந்திக்கணும். அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம். இவ்வளவு பிரம்மாண்டமான இயக்கத்தின் மீது சத்தியம். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் தான் இருக்கிறான். அவன் இறைவனை சிந்திக்கவில்லை. காலம் இவ்வளவு பிரம்மாண்டமாக இவன் மீது இயங்குகிறது, அதை இவன் சிந்திக்கல. அவன் மூளைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை, தன்னை சுதாரிக்கவில்லை, தான் யார் என்பதை அறியவில்லை. தன்னை படைத்தவன் யார், எதற்காக படைத்தான், எதனை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கிறது, அங்க உள்ள விஷயங்கள் என்ன என்பதை இந்த மனிதன் சிந்திக்கவில்லையே என்று அல்லாஹ் சொல்றான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். நம்முடைய மனசு சொல்லணும், இல்லையே நம்ம லாபத்துல இருக்கிறோமே, இந்த வருஷம் சீசன்ல சரியா சம்மத்திய நம்ம சம்பாரிச்சு இருக்கிறோமே, நல்ல நம்ம இடத்துல சொத்து பத்துக்கள் இருக்கிறது, போன வருஷம் ஓட்டாண்டியா இருந்த நானு இந்த வருஷம் ஆஹா ஓஹோன்னு இருக்கிறேனே பார்க்கலாம். இப்ப நம்மளாம் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துல எல்லாம் இவ்வளவு செழிப்பை பார்க்க முடியல. எங்களோட ஊர்வட்ட காசு இந்த பேரணமட்டுக்கு மட்டும் எப்படி என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த செழிப்புகள் அல்லாஹ் கொடுக்கிறான் பாருங்க. இது அல்ல லாபம். சொத்து பத்துக்களை பெறுவது, கட்டிடங்களை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்வது, அலங்காரமாக நம்முடைய வாழ்க்கையை அமைப்பது, இதெல்லாம் அமைக்கலாம். ஹலாலான அடிப்படையிலே எந்த ஹராமை நோக்கி போயிடக்கூடாது. அல்லாஹ் தடுத்த விஷயங்களை நோக்கி போகக்கூடாது. அல்லாஹ் அதை தான் நமக்கு தடுத்திருக்கிறான். குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், எதை நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோமோ அதில் இருந்து ஹலாலானதையும்
தூய்மையானதையும் உண்ணுங்கள். வஷ்குரு லில்லாஹி இன் குந்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை தான் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த பூமியினுடைய கணக்கு வழக்கு, நம்முடைய வாழ்க்கையில நாம பெறக்கூடிய சில சல்லி காசுகள் இருக்கிறது, அதை பார்த்துட்டு செழிப்போட இருக்கிறேன், இன்னைக்கு செழிப்போட இருக்கிறீங்க, நாளைக்கும் இப்படிதான் இருப்பீர்களா? அடுத்த வருடமும் இப்படியே இருப்பீர்களா? நீங்கள் எதை, நாம் எதை நம்முடைய லாபம் என்று கருதுகிறோமோ அதெல்லாம் நிரந்தரமான லாபமா? நிரந்தரமா எல்லோருக்கும் அதே அடிப்படையில தான் இருக்குமா? குழந்தைகளுடைய பாஷையில நாம தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு மிட்டம் டெஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது. மிட்டம் டெஸ்ட் நேற்று முந்தா நாள் என் குழந்தைகளுக்கு சோசியல் சயின்ஸினுடைய இது எக்ஸாம். அந்த சோசியல் சயின்ஸ்ல ஒரு கேள்வி என்ன, இந்த கீழடி பத்தி, கீழடியுடைய ஆய்வு, அது எப்ப ஏற்பட்டது, சங்க காலம் என்று அவன் சொல்றான். அந்த கீழடி சம்பந்தமான கேள்விக்கு அந்த பிள்ளை ஆன்சர் பண்ணுது. ஆன்சர் பண்ணிட்டு அந்த குழந்தை தனத்தோடு மழலை பாஷையில நம்ம கிட்ட கேட்குது. என்னன்னு கேட்டா, கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட சங்க காலத்தினுடைய பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, இதை பயன்படுத்தியவர்கள் எங்கே? அந்த குழந்தையோடைய வாயிலிருந்து வர்ற கேள்வியை பாருங்க, சிந்தனையிலிருந்து. இந்த பொருள் எல்லாம் இருக்கிறது தான், இந்த பொருளை பயன்படுத்தியவர்கள் எங்கே? பொருளை பயன்படுத்தியவர்கள் மாண்டு விட்டார்களே, எல்லாரும் மாண்டு விட்டார்கள், நாமளும் மாறுவோம், நமக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கும் அதான் கதி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், உங்கள் மீது நாம மரணத்தை விதியாக்கி இருக்கிறோம். அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கைக்காக சுதாரிக்கிறவன் தான் லாபத்துல இருக்கிறவன். அதை நினைச்சு பார்க்காதவன், மனசனா பிறந்து மிருகமா இருக்கிறானே, அவன் நஷ்டத்துல உள்ளவன் தான். அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. வல் அஸ்ரு, காலத்தின் மீது, மிக பிரம்மாண்டமான இயக்கத்தின் மீது சத்தியம். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், இந்த மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். காசு பணத்தை சம்பாதிக்கிறது லாபம் அல்ல, காசு பணத்தை இழப்பது நஷ்டம் அல்ல. நம்முடைய மூளையை, நம்முடைய புத்தியை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தாம இருக்கிறோம் பாருங்க. மனுஷனா பிறந்தும் மிருகத்தனங்கள் நம்மிடத்துல இருக்குது பாருங்க. இதெல்லாம் நஷ்டம், இதெல்லாம் இழப்பு, இதெல்லாம் கை சேதம், இதெல்லாம் இந்த உலகத்திலையும் நமக்கு பலனை கொடுக்காது, நாளை மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலையும் நமக்கு பலனை கொடுக்காது. அல்லாஹ் நமக்கு தெளிவாக பாடம் நடத்துகிறான். வல் அஸ்ரு, காலத்தின் மீது சத்தியம். மீண்டும் மீண்டும் அத மனசுல ஆழமா பதிய வைங்க. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக இந்த மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். நஷ்டம் பிடிக்காது அல்லவா? கஷ்டம் பிடிக்காது அல்லவா? இழப்பை சந்திக்க வேண்டும் என்பதை விரும்ப மாட்டீர்கள் அல்லவா? வாங்க, நஷ்டத்தை விட்டு மீள வேண்டும் என்றால், கஷ்டத்தை விட்டு மீள வேண்டும் என்றால் என்ன வழி இருக்கிறது? வழி அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ரி. நம்ம எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சூரா. அந்த சூரா எவ்வளவு ஆழமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது பாருங்க. சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் அந்த சூராவுடைய விளக்கம். இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல காரியங்களை செஞ்சு, வதவாஸௌ பில் ஹக்கி, சத்தியத்தை பிறருக்கு ஏவி, வதவாஸௌ பிஸ் ஸப்ரி, பொறுமையை பிறருக்கு ஏவுகிறார்களோ அந்த 4 தன்மைகளை தவிர உள்ளவர்கள். இந்த 4 தன்மை யாரிடத்துல இருக்குமோ அவர்களெல்லாம் நஷ்டத்தை விட்டு நீங்கியவர்கள். நீங்க தலைப்பை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு தௌஹீத் பள்ளியாசல்ல யார் பயான் பண்ண போறாங்களோ, நஷ்டத்தை விட்டு நீங்கியவர்கள் என்று சுதாரிப்போடு தலைப்பை கொடுத்தோம். நஷ்டத்தை விட்டு மீண்டவர்கள் அப்படிங்கிறத நீங்க பொதுவாக பார்ப்பீங்க. நஷ்டத்தை விட்டு மீண்ட வேணா, நஷ்டத்துல போய் உளுந்து மீண்டு வந்த வேணா அர்த்தம். நஷ்டத்தை விட்டு நீங்க வேண்டாம், நஷ்டமே வேயா, நஷ்டமே இல்லாமல் அதை விட்டு சுதாரிக்கக்கூடியவர்கள். ஒரு கிணறு இருக்கிறது, திறந்த அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், அப்போ போயிடாத அந்த பக்கம் உதர் செல்ஜானக்கோ. ஒரு சாக்கடை இருக்கிறது, பார்த்து போங்க. ஒரு வண்டி இருக்கிறது, பார்த்து ஏறுங்க. எப்படி எவ்வளவு ஒரு கேர்ஃபுல்லான விஷயங்களை நம்ம பயன்படுத்துவோம் பாருங்க. அதெல்லாம் நீங்கியது. அது வராம, அந்த கை சேதம் வராம நம்மை நாமே காத்துக்கொள்வது
அல்லாஹ் எந்த நஷ்டத்தை சொல்கிறானோ, எந்த இழப்பை சொல்கிறானோ, அது நமக்கு கேவலத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது, அவமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த கேவலம், அந்த அவமானம், அந்த நஷ்டம், அந்த கஷ்டம், அந்த கைவிரிப்பு, அந்த கை சேதம், இதை விட்டு நாம நீங்க வேண்டும் என்றால், மீள வேண்டும் என்பதல்ல, நீங்க வேண்டும். அதான் அறிவாளி சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்க வேண்டும் என்றால் ஈமான் இருக்கணும். நல்லா சொல்றான். இந்த உள்ளத்தினுடைய சிந்தனையினுடைய அலங்காரமே ஈமான் தாங்க. ஈமான் எவ்வளவு செழிப்பை கொடுக்கும். குர்ஆனுடைய பல வசனங்களை ஆதாரமா ஆக்க முடியும் என்றாலும் கூட அந்த வசனம் எல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். இருந்தாலும் கரண்ட்ல உள்ள விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கு பலஸ்தீன்ல உள்ள நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் போர்க்களத்தில், எந்த களம் மிக கடினமானதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா ததமன்னௌ லிகாஅல் அதுவ, எதிரியை சந்திக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள், அதற்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யாதீங்க. வஸலுல்லாஹுல் ஆஃபியா, நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க துஆ செய்யுங்க. பலஸ்தீன் மாதிரி நம்ம மேலையும் போர் வந்துடணுங்க, துஆ செய்யாதீங்க, அப்படி ஆசைப்படாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எதிரியை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீங்க, எதிரியை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்யாதீங்க. அல்லாஹ்விடத்துல நல்லதுக்கு ஆசைப்படுங்க. ஆனால் எதிரியை களத்தில சந்திக்கணுங்கிற ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா சந்திங்க. நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் இன்றைக்கு 413வது நாளாக ஒரு வருடத்தை கடந்து பசி பட்டினியோடு வறுமையோடு அந்த கஸா என்ற அந்த பகுதியில எதிரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட எதிரி? மூர்க்கத்தனமான எதிரிகள். ஈவு இரக்கங்கிறது கிஞ்சுட்ட அளவிற்கு கூட இல்லாத மிகப்பெரிய அந்த எதிரிகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் அவங்களை மறக்க கூடாது. அவங்களுக்காக நிறைய நாம துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எதிரிகளிடத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக, தம்முடைய உரிமைக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனாவது நாளே? 413வது நாள். என்ன வசதி இருக்கிறது அங்க உள்ள போராட்ட குழுக்களிடத்துல, போராளிகளிடத்துலன்னா ஒண்ணும் கிடையாது. பெருசா யாருடைய ஆதரவெல்லாம் இல்லை, ஒரு சிலருடைய ஆதரவை தவிர. மற்றவெல்லாம் சுத்தியும் அரபு நாடு தான் இருக்கலாம். மேப்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா நம்பர் கோழைகளாக இருக்கக்கூடிய அந்த நிலையில, துரோகிகளாக இருக்கின்ற அந்த நிலையில, அந்த மக்கள் எதிரிகளை சின்ன சின்ன ஆயுதங்களை கொண்டு சந்திக்கிறார்கள். அதற்கு ஒரு ஆதாரம் வேணும்னா, அந்த போராட்ட குழுவில் கொல்லப்பட்டார்களே யஹ்யா சின்வார் அவர்கள் 3 நாள் பசியோட இருந்தார்கள். யார் சொல்றா? அந்த போராட்ட குழு சொல்லல, எதிரிகள் அவருடைய பாடியை கூராய்வு செய்து விட்டு சொல்லுகிறார்கள் 3 நாள் பசியோட இருந்திருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய தியாகம். அந்த தியாகங்களுக்கு முன்னாலெல்லாம் நம்முடைய தியாகம் எல்லாம் பெருசு கிடையாதுங்க. பெரிய சோதனை, பெரிய சோதனை. இந்த கடந்த சில நூற்றாண்டுகளாக யாரும் சந்தித்தாத பெரிய சோதனையை நம்முடைய அந்த சகோதரர்கள், நம்முடைய அன்புக்குரியவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நிறைய அவர்களுக்காக துஆ செய்யுங்க. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், போராளிகளுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. முடிவு வருகிறது எப்போ? ஒரு 2 நாளைக்கு முன்னாலே சர்வதேச ராணுவ முகமை ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. என்ன சொல்றானா, இது சர்வ சாதாரணமாக இஸ்ரேலுடைய கோலான் படைகள் எல்லாம் கோலி குண்டு மாதிரி விளையாடி இவங்க கதையை முடிக்கிறாங்க. எப்படி என்று கேட்டால் பெரிய அறிக்கை. அதுல ஒரு வார்த்தை வருகிறது, பவர் ஆஃப் ஃபைட். அவர்களுடைய நம்பிக்கையினுடைய பவர் இருக்கிறது, வீரியம் இருக்கிறது, வீச்சு இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இது இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன். இங்க செத்தாலும் நான் அங்க வாழுவேன், வாழ்ந்தா இங்க சுதந்திரத்தோடு வாழணும், இல்லையா மடிந்தால் அல்லாஹ்விடத்துல ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த இலக்கு, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய ஈமானுடைய பவர் இருக்கிறது. கோலான் படை பெரிய அளவுக்கு இஸ்ரேலால் பயிற்சி பெற்ற பின்னணியில இருக்கிறது அமெரிக்கா. மிகப்பெரிய வல்லரசு நாடு. அமெரிக்காவுடைய ஒரு மாகாண ஆசியா கண்டத்தில் இருக்கிறது. இஸ்ரேலுங்கிறதெல்லாம் கிடையாது.
அமெரிக்கா இல்லைன்னா இஸ்ரேல 2 நிமிஷத்துல கதையை முடிச்சிடலாம் என்றாலும் அம்மாம்பரிய வல்லரசால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களையே அப்படி சிதறடிக்கிறார்கள் என்றால் பவர் ஆஃப் ஃபைத் என்று சொல்லி சர்வதேச ராணுவ முகமை தம்முடைய ஆய்வில எடுத்து சொல்கிறது என்று சொன்னால் இந்த ஈமானுக்கு எவ்வளவு பெரிய பவர் பாருங்க. அல்லாஹ் தான் சொல்றான், வல் அஸ்ரு, காலத்தின் மீது சத்தியம், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அந்த நஷ்டத்தை விட்டு நீங்கியவர் யார்? இல்லல்லதீன ஆமனு, யார் தம்முடைய உள்ளத்தை ஈமானால் அலங்கரித்துக் கொண்டார்களோ. இந்த பேரண்டம் இருக்கிறது என்றால் படைத்தவன் இருக்கிறான், எல்லாமே சீரா இருக்கிறது என்று சொன்னால் அவன் ஒருவனாக இருக்கிறான், அவன் கரத்திலே தான் சகலமும் இருக்கிறது. நான் அவனால் படைக்கப்பட்ட படைப்பாக இருக்கிறேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாம் வணங்குவோம், உன்னிடத்திலேயே உதவியும் தேடுவோம். இதுதான் ஈமான். அப்படிப்பட்ட ஈமான் யாரிடத்துல இருக்குமோ உலகத்திலையும் நஷ்டத்தை சந்திக்க மாட்டார்கள், மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலையும் நஷ்டத்தை சந்திக்க மாட்டார்கள். அதோட அல்லாஹ் முடிச்சானா? இல்ல, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். குர்ஆன்ல நல்ல காரியம் செய்யுமாறு குர்ஆன் நிறைய இருக்கிறது. இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் குர்ஆன்ல நிறைய பார்க்கலாம். வமன் يعمل من الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن الذي كانوا يعملون. ஆண்களிலே பெண்களிலே யாராக இருக்கட்டும், சாலிஹான அமலை யார் செய்கிறார்களோ فلنحيينه حياة طيبة, மிக தூய்மையான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு நாம வாழச் செய்வோம், சிறந்த கூலியை கொடுப்போம். குர்ஆன்ல நிறைய வசனம் இருக்கிறது. சாலிஹான அமல்னா என்ன, அதையும் விளங்கணும். இல்லை, சாலிஹான அமல் என்றால் எது என்னை சீர்படுத்துமோ, என் சிந்தனையை சீர்படுத்துமோ, என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துமோ, என்னுடைய புள்ளகுட்டியை சீர்படுத்துமோ, என்னுடைய உற்றார் உறவினர்களை சீர்படுத்துமோ, என்னுடைய நண்பர் வட்டாரத்தை சீர்படுத்துமோ, அது எல்லாமே சாலிஹான அமல். லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நன்மையான காரியங்கள்ல எந்த ஒன்னையும் இலக்காரமாக கருதாதீர்கள். வலவ் அன்தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்கின், உங்களுடைய ஒரு சகோதரனை நீங்க சந்திக்கிறீங்க மலர்ந்த முகத்தோடு சந்தோஷத்தோடு, அஸ்ஸலாமு அலைக்கும், காவை அச்சீங்கா கைரத் கியா கேட்கிறீங்களே, இதற்கும் நன்மை இருக்கிறது, இதையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். என்றால் சாலிஹ் என்றால் எதெல்லாம் நம்மை சீர்படுத்துமோ அந்த காரியம் செய்யணும். அந்த காரியத்தை எதெல்லாம் செய்யணும், குர்ஆன் ஆதாரமாக இருக்கிறது, ஹதீஸ் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும். நஷ்டத்தை விட்டு மீண்டவர்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் இன்னும் 2 விஷயங்களை சொல்கிறான். சுருக்கமாக 2வது உரையின் வாயிலாக நாம் அறியலாம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. அன்பிற்கினிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய 103வது அத்தியாயம் தெளிவான பாடம் நமக்கு நடத்துகிறது. வல் அஸ்ரு, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். அந்த நஷ்டத்தை விட்டு மீண்டவர்கள் யார், அந்த நஷ்டத்தை விட்டு நீங்கியவர்கள் யார், யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யார் சாலிஹான நல்ல அமல்களை நல்ல காரியங்களை செய்கிறார்களோ. நல்ல காரியம் தான் செய்யணும், கெட்ட காரியத்தை செஞ்சிடக்கூடாது, மற்றவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஆக அதற்கு அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வதவாஸௌ பில் ஹக்கி, சத்தியத்தை பிறருக்கு ஏவுகிறார்களோ. சத்தியத்தை பிறருக்கு தானே ஏவணும், சொல்லிடலாமே, மனைவிக்கு சொல்லிடலாமே, மக்களுக்கு சொல்லிடலாமே, சமூகத்துக்கு சொல்லிடலாமே. இல்லை, சத்தியத்துக்கு பிறருக்கு, நீங்க சத்தியத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீங்க கடைபிடிக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் நீ பிறருக்கு மட்டும் சொல்லிக்கப்பா, உன் வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, இப்படி சொல்லவில்லை. அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி, நீங்க பிறருக்கு மட்டும் நன்மையை ஏவுகிறீர்கள். வதன்ஸௌன அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் மறந்து விடுவீர்களா? அஃபலா தாகிலூன், சிந்திக்க மாட்டீங்களா? சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, நன்மையை பிறருக்கு ஏவுகிறார்கள் என்றால் அந்த நன்மையை அவங்க செய்வாங்க. தீமையை பிறரை விட்டு தடுக்கிறார்கள் என்றால் அந்த தீமையை விட்டு பிறர் அவர்கள் விலகி இருப்பார்கள். ஆக எந்த அளவிற்கு நன்மையை செய்யணும்னா பொங்கிட்டு வரணும். இது என்கிட்ட மட்டுமே இருக்கிறது, ஏன் மற்றவன்கிட்ட இல்லை என்று பொங்கி வரக்கூடிய அடிப்படையிலே சத்தியம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும், உண்மை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த உண்மையை பிறருக்கு நீங்கள் போதிக்க வேண்டும், உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து வதவாஸௌ பிஸ்ஸப்ரி, சபுரை, சகிப்புத்தன்மையை பிறருக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையின் அடிப்படையிலே, அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னெடுப்போம் என்றால் நிறைய சோதனை வரும், நிறைய சிரமங்கள் வரும், நிறைய இடையூறுகள் வரும், பிறர் குறை சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் நம்மை நோக்கி வரும். அந்த சமயத்தில் எல்லாம் சகிப்பு தன்மை நம்மிடத்துல இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் எல்லாம் நம்மிடத்துல பொறுமை இருக்க வேண்டும். பொறுமைனா என்ன? உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு குமுறி குமுறி அழுவது பொறுமை இல்ல. பொறுமை என்பது என்ன? எது உண்மை என்று நாம் அறிந்து கொண்டோமோ அந்த உண்மையில ஊரே எதிர்த்தாலும் சரி, எவன் எதிர்த்தாலும் சரி, எவனுக்கு பிடிக்காவிட்டாலும் சரி, உறுதியோடு நான் இருப்பேன் என்று சொல்வதுதான் சபுரு. உறுதியோடு நிற்பதுதான் சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை உங்களிடத்துல எந்த அளவுக்கு இருக்கணும்னா பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக பாடம் நடத்துகிறான். இந்த 4 விஷயங்கள் நம்மிடத்துல இருக்கும் என்றால் நமக்கு இழப்போ கை சேதமோ வராது, அவமானம் அதே விதமாக அவமரியாதை நம்மை நோக்கி வராது என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த போதனைகளை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். காலத்தின் மீது சத்தியம்னா இம்மாம் பெரிய பிரம்மாண்டமான இயக்கத்துல உங்களுக்குன்னு ஒரு பங்கை கொடுத்திருக்கிறோம், உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? ஆக அந்த வாய்ப்பை சரியான விதத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்கு உள்ளேயே கருவறுக்கிற மாதிரியாக, நமக்குள்ளேயே புறம் பேசுகிற மாதிரி, நமக்குள்ளேயே அரட்டை அரங்கங்களை நடத்தி கொண்டு, நமக்குள்ளேயே வீண் பேச்சுகளில் நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக கவனத்தில் கொண்டு இவ்வளவு பிரம்மாண்டமான இயக்கத்திலே அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த வாழ்க்கையை பிரயோஜனப்பட்ட அடிப்படையில் அமைக்க வேண்டும். பிரயோஜனம் எதிலே இருக்கிறது? ஈமான்ல இருக்கிறது, சாலிஹான அமல்ல இருக்கிறது, அதே விதமாக சத்தியத்தை பிறருக்கு போதிப்பதிலே இருக்கிறது, சபரை பிறருக்கு போதிப்பதிலே இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரித்து நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே லாபகரமான ஒரு வியாபாரத்தை, லாபகரமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நற்பாக்கியம் உள்ளவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.